காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சொல்றேன் நீ மட்டும் இப்போ வளர்க்காம இருக்க ஆய்க்கணி செஞ்சுட்டா புரியல பாரு ஃபர்ஸ்ட் பீரியட் வாடா என்ன ஃபர்ஸ்ட் பீரியட் காலையில போயிடுறாங்கல்ல ஆமா அதான் தப்பு இல்லையாடா கொஞ்சம் பாரு என்னடா அது மேக வச்சு செக் பண்ணான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து அதுக்குன்னு இப்பவாடா லஞ்சுக்கு ரெண்டு அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு எப்படி போவேன் பஸ்ஸில் போகும்போது வாங்கி வரும்ல அதான் லைட்டாக கசக்கி ஆயிரம் சொல்லணும் ஏற தெரியாது இறங்கணும் தெரியாது 6 மணிக்கு மேலே 2 வேடி அவ்வளோதான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வாய்ஸ் மின்னல் எது வராதா இதோ பாரு நீ பேங்கில் நோட்டுக்குள்ள துண்டே வர மாட்டியாரா காசு இல்லை சொல்லிட்டு ஓஎல்எக்ஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு போட்டேன் அதில் தான் இதெல்லாம் உனக்கு என்ன சொல்லு தரேன் ஆமாம் இப்போ ஒரு கூலி கொண்டு ட்ரை பண்ணு நீ கெட்ட பொண்ணு பார்த்தா அவனே கெடுக்கிறீங்களா மட்டும் போடா ஜனநாயக கடமை ஜனநாயக நோட் எடுத்து அந்த ரீட்டை பண்ணி வைக்க முடியும் அது ஜனநாயக கடமை தான் சத்தம் போட்டு இருக்கிறீங்க டிஸ்ட்ரிபியூஷன் யாரும் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சரு பேசுற தண்ணிய பாருங்க லவ் பண்ணியா லவ் பண்ணி ஹாய் எழிலி, உங்ககிட்ட ஒரு 30 ரூபா இருக்குமா? இல்லடா, இப்பதான் அதுல போய் டீ குடிச்சிட்டாங்க. எனக்கும் டீ குடிக்க ஒரு 30 ரூபா வேணும். இல்லடா, நீ எதுக்கு கேட்குறேன்னு தெரியும். நமக்கு தானே. டேய் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நாளுக்கு நாள் இந்த பழக்கம் அதிகமாயிட்டே போதில்ல, விட்டுறலாம்ல. இல்லை எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். நான் உங்ககிட்ட காசு தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ரொம்ப சந்தோஷம். டீ பின்னாடி வருத்தப்படுவடா. சரி சரி, நான் போயிட்டு வரேன். என்னடா ஆச்சு? இந்தா தண்ணி குடிடா. டேய் இப்போ ஓகேவாடா? இனியாச்சும் புரிஞ்சுக்கோடா. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த கெட்ட பழக்கமும். நம்ம சரின்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணிடுவோம். அதுதான் வாழ்க்கையில் விபரீதமாக முடியும். கையில் தாண்டா இருக்குது, பார்த்துக்கோ. என்னடா பண்ற? சிகரெட் அடிச்சுட்டு உங்க அப்பாட்ட என்னென்ன போய் சொல்லி ஏதோ காசு வாங்கி சிகரெட் அடிச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. உங்க அப்பா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? நீ பாட்டு ஜாலியாக சிகரெட் அடிச்சுட்டு இருக்க. உனக்கு உன் குடும்பம் உங்க அப்பாவோட உழைப்பு இதெல்லாம் பார்த்து அது முக்கியமா? இல்லை உனக்கு இதுதான் முக்கியமா? நீ தான் முடிவு பண்ணணும், சரியா? உனக்கு இதுன்றத உன் உடம்பு நீ தான் பார்த்துக்கணும். ரைட்டா தப்பா நீயே முடிவு பண்ணிக்கோ. என் ஃப்ரெண்டா நான் உனக்கு சொல்றேன், அவ்வளோதான். ஓகேவா? பழக்கம். எல்லாரும் நம்ம படத்தை பார்த்துட்டு ஹீரோ இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணணுண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம்.
ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.